அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பல வைத்தியர்கள் பலவிதமான நோய்களுக்காக வேண்டி நிவாரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மௌத்துக்குரிய நிவாரணம் யாரும் கண்டுபிடித்தது கிடையாது. அதற்குரிய சக்தியையும் ஆற்றலையும் அதான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டது. மௌத்துக்கு ஒரு நிவாரணம் இருந்தால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரும் காப்பிர்கள் எல்லாம் அவருடைய நிவாரணங்களை எடுத்து உலகத்தில் பல அநியாயங்களை செய்வதற்காக வேண்டி அதை எடுத்து அநியாயங்களை செய்திருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீதரிகளே, சகோதரர்களே, எங்களோட தாய் ஒரு குழந்தைய பெற்று எழுந்ததற்கு பின்னால் பேக் ஆஃப் சர்டிபிகேட் என்ன கொடுப்பாங்க. இந்த குழந்தை இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த இடத்தில் பிறந்த குழந்தை என்று ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே வைத்தியசாலையில் இந்த குழந்தை இவருடைய எக்ஸ்பயர் டேட் சுமார் ஒரு 40 வருடம் உலகத்தில் வாழ்வார். 2060 ஆண்டு உலகத்தை விட்டும் தெரியுமா, இந்த நாளில் இந்த இடத்தில் இவ்வாறு வஃபாத்தாகுவார் என்று மௌத்துக்குரிய உத்தரவாதம் கொடுக்கப்பட மாட்டார். அன்பார்ந்த சீடர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து வாழ்ந்தால், எனக்கு இந்த நேரத்தில் இந்த நொடிப்பொழுதில் எனக்கு மௌத்து வரலாம் என்று ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் எந்த விதமான பாவத்தையும் அவன் செய்ய மாட்டான். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சீடர்களே, எனக்கு உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான சகோதரர்கள், விசேடமாக அதிகமான வாலிபர்கள், விசேடமாக விடக்கூடிய ஒரு மேலான ஒரு அமைப்பு இந்த தொழுகையை தளர்த்தாங்க.